ஹலோ ஆல், வெல்கம் டு தமிழ் டிஐஒய் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஒரு உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற டெஸ்க்டாப் வந்து ஹோம் கம்ப்யூட்டரோ இதை வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வச்சுருப்போம். நம்ம ஒரு 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 நம்ம .NET டெவலப்பராக இருந்தாலுமே நம்ம வந்து மோஸ்ட்டாக எல்லாமே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வச்சுருப்போம். இப்போ வந்து நம்மளோட லேர்னிங் பர்பஸ்க்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு தேவைக்கோ நமக்கு வந்து ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும்னா நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டூவல் பூட்டிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஒரு 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக தான் 2 பார்ட்டிஷன் இன்ஸ்டால் பண்ணி நம்ம பவர் ஆன் பண்ணக்குள்ளே எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ளே போகணும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போவோம். இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன் நம்ம எப்பயுமே பண்ணுறது ஒரு டூவல் பூட்டிங்க்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ளே வந்துட்டு அதிலே எப்படி ஒரு வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி நம்ம ஒரு உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது உபுண்டுன்றது ஒன்றும் இல்லை, ஒரு லினக்ஸோட ஒன் ஆஃப் த ஃப்ளேவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் லினக்ஸ் உபுண்டு. அது எப்படி நம்ம வந்து ஒரு வர்ச்சுவல் மிஷின் நம்ம லேப்டாப்லேயோ இல்லை நம்ம டெஸ்க்டாப்லேயோ க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு ஃப்ரீ வர்ச்சுவல் மிஷின் சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது பேர் தான் VirtualBox. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணியிருப்பே உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா, இது வந்து ஒரு பிகினர் லெவல் டுட்டோரியல் தான். ஸோ நம்ம அதை வந்து எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஒரு ஈஸியாக ஒரு டூவல் பூட்டிங்கை விட இந்த ஒரு வர்ச்சுவல் மிஷின் வந்து VirtualBox வச்சு க்ரியேட் பண்ணி ஒரு உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம வந்து விண்டோஸ்க்கு மேலே போடுறது ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த virtualbox.org அப்படின்ற சைட்டுக்கு போய்க்கோங்க. அதில் போய்ட்டு நம்ம அந்த டவுன்லோட் VirtualBox இந்த இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம இதில் யூஸ்வலாக இது டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம மோஸ்ட்டாக விண்டோஸ் தான் இருப்போம். விண்டோஸ் ஹோஸ்ட்டோட அந்த ஆப்ரேட்டிங் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக ஒரு பேக்கேஜ் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். ஒன்றும் பெருசாக ஒரு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 2 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம விண்டோஸ் தான் நம்ம லாகின் பண்ணி நம்ம பண்ணுறோம். இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர் இதுக்கப்புறம் நம்ம ஹோஸ்ட்னு சொல்லுவோம். அந்த ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு என்ன நம்ம அந்த ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் இருந்தால் தான் அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஓரளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே பழைய மிஷின் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஆப்ஷன் போகாதீங்க. அது ரொம்ப ஸ்லோவாக ஆகிக்கிறோம் உங்கள் மிஷினை. ஸோ அப்படி உள்ள பட்சத்தை ஒரு பழைய மிஷினாக இருக்கக்குள்ள அதாவது லோ கான்ஃபிகரேஷன் மிஷினாக இருக்கக்குள்ள நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டூவல் பூட்டிங் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன். அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த வர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட் போகாதீங்க. உங்களுக்கு லேட்டஸ்ட் சிஸ்டம் அட்லீஸ்ட் இந்த 8 GB மெமரி, ஒரு i5 i3 லேட்டஸ்ட் ஜென் ப்ராசஸர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடலாம். இப்போ என்னது பார்த்தீங்கன்னா, எனக்கு 8 GB ரேம் இருக்குது, i7 ப்ராசஸர் என்னோடது. ஸோ இது வந்து ஒரு விண்டோஸ் 8.1 என்னோடது. ஸோ அதனால் இதில் நான் போட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இதில் எனக்கு இன்ஸ்டால் பண்ணலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிஸ்டத்துக்குலாம் வர்ச்சுவலைசேஷன் ஒன்று வந்து டிஃபால்ட்டாக அந்த மெஷினில் வந்து நம்ம லேப்டாப்லேயோ நம்ம டெஸ்க்டாப்லேயோ வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கும். அது உங்கள் லேப்டாப்பில் பார்த்து நீங்கள் அதை எனேபிள் பண்ணணும். அது எப்படி எனேபிள் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லேப்டாப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் லேப்டாப் மாடலை சர்ச் பண்ணணும். என்னோடது வந்து லெனோவோ Z510 மாடலு. அதோட பயாஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பயாஸ் செட்டிங் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் கூகுளில். அது பயாஸில் போய் தான் அந்த செட்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன பண்ணணும், மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வரக்குள்ள மெயின் ஸ்க்ரீன் அந்த பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே வர்ற மெயின் ஸ்க்ரீனில் F2 F1 இல்லை F12 அது பேஸ்ட் ஆன் இந்த உங்களோட லேப்டாப் ப்ரொவைடரை பொறுத்து அது வந்து ஒரு இதுக்கும் மாறும். சரிங்களா? அது வச்சு நீங்கள் அந்த பயாஸ்குள்ளே போயிட்டு வர்ச்சுவலைசேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த செட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்டெல் வர்ச்சுவலைசேஷன் அப்படி சொல்லி இருந்துச்சு. அது எனேபிள் டிசேபிள் 2 ஆப்ஷன் தான் இருக்கும். அதில் அது டிஃபால்ட்டாக டிசேபிள்டாக இருக்கும். சிஸ்டம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக தேவைப்படக்குள்ள தான் எனேபிள் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அது டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா ஒர்க்கும் நல்லா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த உங்களோட என்ன லேப்டாப்போ அந்த மாடல் போட்டுட்டு நீங்கள் உங்கள் பயாஸ்குள்ளே உங்கள் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த பயாஸ்குள்ளே போய்ட்டு உடனே இன்ஸ்டாலேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ
ரெண்டு விஷயம், உங்கள் சிஸ்டம் நல்ல கான்ஃபிகரேஷனில் இருக்கும். பயாஸில் போய்ட்டு உங்கள் விர்ச்சுவலைசேஷன் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டோம். அதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த VirtualBox சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு Ubuntu டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ubuntu.com போய்க்கோங்க. அங்கே போயிட்டு டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. போயிட்டு Ubuntu டெஸ்க்டாப்பில் 18.04 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன், ஸ்டேபிள் வெர்ஷன். அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ISO ஃபைலு, அது டவுன்லோட் ஆகும். அது டவுன்லோட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும், நான் இப்போதைக்கு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு சுமார் ஒரு 2 GB ஃபைல்கிட்ட இருக்கும். அது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ அடுத்தது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த VirtualBox சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து ஏற்கனவே ஒரு virtual மெஷின் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ அதை இக்னோர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி இது இப்போ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் எதுவுமே இருக்காதுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணால் அந்த மெஷினில் போய் கிளிக் பண்ணிவிட்டு நியூன்னு சொல்லி கொடுங்க. நியூன்னு சொல்லி கொடுத்தா அது பேர் சொல்லி கொடுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், DIY தமிழ் பாக்ஸ் தமிழ் லினக்ஸ் பாக்ஸ் அப்படி சொல்லி பேர் கொடுத்துருவோம். லினக்ஸ் தான் வேணும். நமக்கு வந்து 64 பிட் வேணும், சரிங்களா? அதனால் Ubuntu 64 பிட் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இது வந்து என்னென்னா உங்களோட வர்ச்சுவல் மெஷினுக்கு என்னென்னா எவ்வளோ இப்போ இந்த ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம என்னோட லேப்டாப் பார்த்திங்கன்னா 8 GB மெமரி. அதில் எத்தனை GB மெமரி வந்து ரேம் மெமரி வந்து நம்ம அந்த வர்ச்சுவல் மெஷினுக்கு அலோகேட் பண்ணணும் அப்படின்றது இது சொல்லும். நான் ஒரு 3 GB கொடுத்துக்கிறேன். அதுக்கு 3 GBனா 3000 சம்திங் வரும். ஓகே, இதை கொடுத்துட்டு நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் எடுத்தால் ஒரு 10 GB அது மினிமம் வேணும் அப்படின்றது ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இதை வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் க்ரியேட் கொடுங்க. அடுத்தது வந்து இது வந்து ஹார்ட் டிஸ்க் ஃபைல் டைப் வந்து VDA செலக்ட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். டைனமிக்கலி ஸ்டோரேஜ் அந்த அலோகேஷன் கேட்குது. நீங்கள் டைனமிக்கலி அலோகேட்டடாக டிஃபால்ட் இதே விட்டுருங்க. இங்கே வந்து நம்ம 10 GB கொடுக்குறத வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 30 GB ஆக்கிப்போம். நம்ம 30 GB ஆக்கிக்கிட்டு க்ரியேட் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெஷின் வந்து நம்ம வந்து வர்ச்சுவல் மெஷினோட ஒரு கான்ஃபிகரேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நம்ம வந்து இந்த வர்ச்சுவல் மெஷினுக்குள்ளே இந்த DIY தமிழ் லினக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முன்னால் நம்ம ஒரு சில செட்டிங்ஸ்லாம் அதில் சேஞ்ச் பண்ணணும். இந்த செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் வந்துச்சு. இது நம்ம முன்னாடி செலக்ட் பண்ணது தான். நம்ம பாக்ஸ் பேர் லினக்ஸு 64 பிட்டு அது இருக்கா கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. அட்வான்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த ஷேர்டு கிளிப் போர்டு இதெல்லாம் வந்து பை டைரெக்ஷன்லாம் கொடுத்துக்கோங்க. இது கிளிப் போர்டுன்றது என்னென்னா நம்ம காப்பி பேஸ்ட்டுக்கு யூஸ் ஆகிறது தான். இப்போ வந்து இது பை டைரெக்ஷன் கொடுத்தா என்ன மீனிங்னா, நம்ம வந்து ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது நம்ம விண்டோஸ்க்குள்ளே தான் நம்ம ஒரு வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணி நம்ம உபுண்டுவை போட போகிறோம். இப்போ விண்டோஸ்லேருந்து ஏதாவது ஒரு இதை காப்பி பண்ணி உள்ளே போடணும் அப்படின்னா இந்த செட்டிங் உங்களுக்கு கிளிப்போர்டு மூலமாக தான் அது போகும். ஸோ அந்த செட்டிங்கை பை டைரெக்ஷன் கொடுத்தா தான் நம்ம ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து டேட்டாவை நம்ம லினக்ஸ்குள்ளே காப்பி பண்ணலாம், இல்லை லினக்ஸ்லேருந்து நம்ம ஹோஸ்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு டேட்டாவை ஏதாவது காப்பி பண்ணலாம். அதுக்கு தான் அந்த 2 செட்டிங். இது ரெண்டுத்தையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மற்றதை சும்மா வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் நம்ம இப்போதைக்கு. அடுத்தது சிஸ்டம்குள்ளே போங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண பேஸ் மெமரி வந்து 3 GB அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொன்று சொல்ல மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரி செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமே கொடுக்கும். நம்ம இந்த சாஃப்ட்வேரு இந்த க்ரீன் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணிட்டா அது வந்து ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் இந்த க்ரீன் அடுத்து ரெட்டில் உங்களுக்கு நம்ம கொடுக்குது. இந்த ரெட்டு லைட் ரெட்டு திக் ரெட் அப்படின்னா இது வந்து வார்னிங், இது வந்து இது கண்டிப்பாக அது யூஸ் பண்ண டேஞ்சரஸ் ஜோன் அப்படின்றது. ஸோ இந்த க்ரீன் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் மெமரி செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம 3 GB செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட விட்டுருங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பூட் ஆர்டர்னால் என்னன்னா, இப்போ நம்ம சிஸ்டத்தை ஆன் பண்ணால் அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் எதுலேயே லோட் பண்ணணும் அப்படின்றது தான். நீங்கள் ஏற்கனவே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதை பற்றி புரியும். அப்படி இல்லைன்னா சும்மா பரவாயில்ல விட்டுருங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆப்டிக்கல், இப்போ நமக்கு வந்து ஃப்ளாப்பிலாம் யூஸ் பண்ணுறதில்ல இந்த காலத்தில். ஸோ அதனால் இந்த ஆப்டிக்கல்ன்றதை கிளிக் பண்ணி அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க. நம்ம இதுலேருந்து தான் நம்ம இப்போது இன்ஸ்டாலேஷன் ஃபைலை நம்ம லோட் பண்ண போகிறோம். அடுத்தது போனீங்கன்னா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இங்கே வந்து நம்ம டோட்டல் 8 GB மெமரியில் நம்ம வந்து ஒரு 3 GB அலோகேட் பண்ணோமோ, நமக்கு ப்ராசஸர்லேருந்து எனது வந்து 4 கோர் ப்ராசஸர், சரியா, i7. அது எப்படி பார்க்குறதா, நீங்கள் டாஸ்க் மேனேஜரில் போனீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா CPU செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் உங்களுக்கு கோர்ஸ் வந்து 4 கோர்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த 4 கோர்ஸ்னால் 4 டிஃப்ரெண்ட் 4 தனி ப்ராசஸரை நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இந்த ஒரு i7 ப்ராசஸர்ன்றது 4 கோர் இருக்குது. அதாவது 4 ஃபிசிக்கல் ப்ராசஸர் இருக்குது நமக்கு யூஸ் ஆகிடுச்சுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த 4 கோரையும் நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ நம்ம வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு கோர் தான் அங்கே இந்த செட்டிங் கொடுத்துருக்கு. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2 கோர் கொடுத்துக்கலாம்.
இப்போ 2 கோர் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் அப்படியே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஸோ அடுத்து டிஸ்பிளேக்கு போங்க. டிஸ்பிளே போயிட்டு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் நீங்கள். ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஸ்டோரேஜ் போயிட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த கண்ட்ரோலர் ஐடி இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆப்டிக்கல் டிரைவ் நம்ம இங்கே என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம பூட் ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் கொடுத்துருந்தோம் இன்ஸ்டாலேஷனுக்கு. அதுதான் நம்ம அந்த ஸ்டோரேஜில் போய்ட்டு நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண அந்த நம்ம அந்த உபுண்டுவோட ஐஎஸ்ஓ ஃபைல் இமேஜ் ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணி. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இப்போ வந்து என்ன ஆயிரும்னா, நம்ம இப்போ என்ன செட் பண்ணுறோன்னா, நம்ம அந்த சிடி டிரைவில், அதாவது அந்த விர்ச்சுவல் மெஷினுக்கு ஒரு சிடி டிரைவில் நம்ம வந்து ஐஎஸ்ஓ ஃபைலை எனேபிள் பண்ணி விட்டுட்டேன். நான் செலக்ட் பண்ணி லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். சிஸ்டம் டேக்கில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூட்டில் வந்து நான் வந்து ஆப்டிக்கல் டிரைவ் தான் ஃபஸ்ட்டு பூட் ஆகணும் அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு, ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போது கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுப்போம். இப்போ இது என்ன பண்ணோம்னா, நம்ம விர்ச்சுவல் மெஷின் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஐஎஸ்ஓ ஃபைல்லேருந்து எடுத்து நமக்கு வந்து இது நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ வந்து செலக்ட் ஸ்டார்ட் அப் டிஸ்க்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கேட்கும். அதில் வந்து அந்த ட்ராப் டவுனில் வந்து உங்கள் உபுண்டு ஐஎஸ்ஓ ஃபைலை கொடுத்துட்டு ஸ்டார்ட்னு கொடுங்க. கொடுத்த உடனே அது வந்து இப்போ அடுத்தது வந்து நமக்கு வந்து அப்படியே இன்ஸ்டாலேஷன் ஆரம்பிக்கும். அப்புறம் இது கொஞ்சம் லேட்டாகும் அப்படியே, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, நம்ம அந்த ஐஎஸ்ஓ ஃபைல்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த பூட் ஆப்டிக்கல் டிரைவ், அதாவது நம்ம சிடி ரோம், ஆப்டிக்கல் டிரைவ்ன்றது ஒன்றும் இல்லை, சிடி ரோம் தான் அது. அந்த சிடி ரோமோட இமேஜ் தான் நம்ம அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் ubuntu.comலேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம். அது இப்போ அதுலேருந்து இன்ஸ்டாலேஷனுங்க ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ இது ஆகுது பாருங்கள். ஸோ ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இதில் வந்து இதெல்லாம் மவுஸோட கீபோர்டு இன்புட்டுக்கு இது வருது, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு லாங்குவேஜ் இன்ஸ்டால் உபுண்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நம்ம கீபோர்ட் லேஅவுட் வந்து இங்கிலீஷ் யூஎஸ்ஏ விட்டுருங்க. இங்கிலீஷ் யூஎஸ்ஏ வச்சுருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் வேணும்னா ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் யூஎஸ்ஏ வச்சிடுறேன். அடுத்தது கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ இது வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் மோட் கேட்குது. நார்மல் இன்ஸ்டாலேஷனே கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இந்த ஆப்ஷன் அப்படியே இருக்கட்டும். இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது இந்த வைஃபை ஹார்ட்வேர் இதுக்கெலாம் வந்து அந்த டிரைவர் எல்லாமே டவுன்லோட் ஆகிக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம கொடுத்த 30 GB அலோகேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த டிரைவை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் உபுண்டு அப்படி சொல்லி கேட்குது. இதை வார்னிங் சொல்லி போட்டுக்க, அதை இக்னோர் பண்ணுங்கள். நம்ம அந்த 30 GB நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்மளோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் உள்ள உங்களோட ஆப்ரேட்டிங் ஒரு 30 GB அலோகேட் பண்ணிக்கிறோம். அதை மட்டும் தான் அது டெலிட் பண்ணோம். ஸோ நமக்கு அதில் ஏற்கனவே ஃப்ரீயாக தான் நம்ம ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவ் கொடுங்க. அந்த டிரைவில் அது இன்ஸ்டால் ஆகும். கண்ட்ரியும் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ இது வந்து அரௌண்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக முடியறதுக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணோம், அடுத்தது இன்ஸ்டாலேஷன் நம்ம அந்த ஃபைனல் ஸ்டெப். ஓகே, இது வந்து நம்ம எங்கே இருக்கிறோன்னு சொல்லி நம்ம சென்னை கொடுத்துடலாம். சென்னை கொடுத்துட்டு கண்ட்ரியும் கொடுங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் நேம் கேட்குது நமக்கு வந்து நம்ம பேரே கொடுத்துடலாம். சதீஷ் பாபு என் பேர் நான் கொடுத்துட்றேன். சதீஷ் பாபு இது எடுத்து விட்ருங்க. கம்ப்யூட்டர் நேமு அப்புறம் என்ன கொடுக்கலாம், சதீஷ் பாபு வேணால் லினக்ஸ் பாக்ஸ் அப்படி சொல்லி வேணால் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு யூசர் நேம் லாகின் பண்ணுறதுக்கு அதையே கொடுத்துரு. டிஃபால்ட் பாஸ்வேர்டு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க நீங்கள், நான் ஈஸியாக கொடுத்துக்கிறேன். எனக்கு கொடுத்துட்டு இப்போ வந்து இது வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகுது. இட் வில் டேக் சம் அரௌண்ட் ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகும். அது நம்ம அப்படியே கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நான் முடிஞ்ச உடனே நான் திரும்ப பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ரீஸ்டார்ட் கேட்குது. ரீஸ்டார்ட் கொடுங்க. இது சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணாது, நம்மளோட அந்த விர்ச்சுவல் மெஷினை மட்டும்தான் ரீஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் வந்து இந்த ரீஸ்டார்ட் பண்ணுறது வந்து நீங்கள் இங்கே நம்ம அந்த விர்ச்சுவல் பாக்ஸ் இடத்துல போய்ட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் இங்கேயே கொடுத்துருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆகணும்.
ஸோ ஒரு சின்ன ஒரு செட்டிங் நம்ம அதை மாற்றுவோம். உங்களுக்கு எதுக்கு மாற்றுறோன்றது நம்ம பண்ணக்குள்ளே புரியும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பார்த்து நம்ம செட்டிங் போங்க. சிஸ்டம் போயிட்டு நீங்கள் நம்ம ஞாபகம் இருந்துச்சிங்களா, நம்ம வந்து இந்த பூட் ஆர்டர் வந்து ஆர்டிக்கல்னு கொடுத்துருந்தோம். இப்போ அது ஏன் ஆர்டிக்கல்னு கொடுத்தோன்னா, ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம வந்து ஐஎஸ்ஓ ஃபைல், அதாவது இமேஜ்லேருந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆர்டிக்கல் கொடுத்தோம். இப்போ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதனால் ஹார்ட் டிஸ்க்கு கொடுத்துப்போம். நம்ம இப்போ ஹார்ட் டிஸ்க் கொடுத்து ஓகே கொடுத்தாச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம உபுண்டு வந்து பூட் ஆகும் இப்போது நம்ம விர்ச்சுவல் மெஷினில். ஸோ இப்போ பூட் ஆகுது பாருங்கள். இதை க்ளோஸ் கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எரர் இக்னோர் பண்ணிடுங்க, அது போய் ஆட்டோமேட்டிக்காக அது வந்தாலும் நமக்கு லோட் ஆகும். இப்போ இது உங்களுக்கு வரல, ஏதாவது பிரச்சனைனா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது உங்களோட லேப்டாப் மாடலில் உங்கள் சிஸ்டமில் பயாஸ்க்கு போயிட்டு நீங்கள் அந்த விர்ச்சுவலைசேஷன் ஆன் பண்ணணும். அது ஆன் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணுன்னா நீங்கள் திரும்ப அந்த டாஸ்க் மேனேஜருக்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் டேபில் அந்த சிபியூ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் சொல்லிட்டு வரும். இது அதை மட்டும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது எனேபிளாக இருந்தால் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகும். இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. உபுண்டு லோட் ஆயிடுச்சு. டிஃபால்ட் பாஸ்வேர்ட் போடுங்க. விண்டோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்குள்ளே ஒரு விர்ச்சுவல் மெஷின் இன்ஸ்டால் பண்ணி அதில் உபுண்டுவும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். இது இப்போ ஒரு விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரலாக சின்னதாக தான் டிஸ்பிளே வருது. நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வேணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும்னா, டிஸ்பிளே போங்க. டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுங்கள். விண்டோ கொஞ்சம் ஹைட் ஆகிருக்குது. ஸோ அதனால் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 800x600 இருக்குது. இதுதான் நம்ம இப்போ வந்து இதை மாற்றணும். நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய ரெசல்யூஷன் வரும். உங்களுக்கு எது சூட்டபிள் ரெசல்யூஷனோ உங்களோட மானிட்டருக்கு உங்களோட டிஸ்பிளே சைஸ் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நிறைய ஆப்ஷன்ஸ் வரலைன்னா நம்ம ஒரு சில டைம் வராது, ஒரு சில பேருக்கு வரல. ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 3 கமாண்ட் இருக்குது. அந்த 3 கமாண்ட் நான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன். அந்த கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் அந்த 3 கமாண்டு. இந்த 3 கமாண்டை நம்ம வந்து இந்த இதில் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம அந்த வர்ச்சுவல் மெஷினில் எக்ஸிக்யூட் பண்ணணும். இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னா, திரும்ப அதே இடத்துக்கு இங்கே அப்ளிகேஷன்ஸ் போய் டெர்மினல் சொல்லி கொடுங்க. டெர்மினல் சொல்லி கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணோம், ஒரு கமாண்டாக காப்பி பண்ணி இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நம்ம சூடோன்னு அந்த கமாண்ட் ஆரம்பிக்கிறதால என்ன பார்க்கணும்னா, உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டை கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுன்லோட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் அதுக்கான யூட்டிலிட்டிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எஸ்ஆர் நோ கேட்கும், நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த அந்த 3 கமாண்டையும் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. அந்த டெர்மினல் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நம்ம அந்த இந்த விர்ச்சுவல் மெஷினை போயிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம அந்த இதில் நம்ம இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கேயே கூட நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே போயிட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் இந்த இதில் வரும். ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் திரும்ப வந்து டிஸ்பிளேஸ், அதாவது அப்ளிகேஷனுக்குள்ளேயே வந்து டிஸ்பிளேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் மானிட்டர் வந்து 1366x768 அந்த ரெசல்யூஷன் தான் இது. நம்ம இப்போது அந்த ரெசல்யூஷன் ஈக்குவலாக ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகே, இந்த ரெசல்யூஷன் தான். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. ஸோ இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. கீப் சேஞ்சஸ் சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஸ்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்க்ரால் பாரோட வருது. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அங்கே நம்ம அந்த டெர்மினலோட வியூவில் போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோட் சொல்லி கொடுப்போம். ஸ்விட்ச் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் நமக்கு வந்து வந்துருச்சு. இப்போது பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போது நீங்கள் வந்து டாகிள் பண்ணணும், திரும்ப வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப இங்கே கீழே பாட்டமில் இருக்கிற அந்த ரிப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ இருக்கும். ஃபுல் ஸ்க்ரீன் மோட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப பழைய மாதிரியே வந்துடும். ஸோ இந்த மெனு வந்துடும், க்ளோஸ் பட்டனும் வந்துடும். அப்படி இல்லைனா ஒருவேளை இந்த ஆப்ஷனே வரல உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த விண்டோலேருந்து உங்களோட கீபோர்டில் உள்ள Ctrl+C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். நம்ம கீபோர்டு பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரோல், லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்பேஸ் பார்க்கு லெஃப்ட் சைடில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும், ஸ்பேஸ் பார் ரைட் சைடில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்பேஸ் பார்க் ரைட் சைடு உள்ள Ctrl+C கிளிக் பண்ணால் தான் ஒர்க் ஆகும்.
ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அந்த வெளியில் வரணும்னா நீங்கள் கண்ட்ரோல் சி கிளிக் பண்ணுறது வந்து இந்த கண்ட்ரோல் கீ வந்து ஸ்பேஸ் பாருக்கு ரைட் சைடில் உள்ள கண்ட்ரோல் சி தான் கொடுத்தா தான் அது வந்து வெளில வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து திரும்ப மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிள் தான் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் நம்ம இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் லினக்ஸ் எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த டிஃபால்ட் நார்மல் இன்ஸ்டாலேஷன் கொடுத்ததும் ஃபயர்ஃபாக்ஸ் அதெல்லாம் ஏற்கனவே அப்படியே டிஃபால்ட்டாக வந்துருச்சு. நெட்வொர்க்கும் நம்ம இதில் கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் நமக்கு வந்து வைஃபை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் வயர்லெஸ் கனெக்டட்னு தான் வந்து வயர்டு கனெக்டட் தான் சொல்லி வரும். நம்ம இதுக்கு நம்ம ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து நம்ம நெட்வொர்க் ஷேர் பண்ணிக்குவோம் இதில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வந்துச்சு. இப்போ இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி நிறைய நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான ஒரு சில விஷயங்களை நாமளே எப்படி பண்ணுறது அப்படின்றது ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸாக, அது ஒரு எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் சரி, ஒரு ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, நம்மளை ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரில் ஒரு விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தது தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.